ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. இறைச்சலே இல்லாத ப்ளசண்ட்டாக இருந்தது. அனிருத் மாதிரி இல்லாமல் இது எவ்வளோ நல்லா இருக்குது, அது எவ்வளோ நல்லா இல்லைன்றதை இது காமிக்குது. டாப் கிளாஸாக இருக்குது. எப்படி இது ஜாதி பத்தின படமா இல்லை அரசியல் பத்தின படமா? அரசியல் படமும் இல்லை, ஜாலியான படமும் இல்லை. அது ரொம்ப ஆமாம், 1ஓட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த 2 ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் டாப் கிளாஸ் கேமராமேன் அண்ட் வெற்றிமாறன் வந்து நிறைய மார்க்ஸ் கொடுக்கணும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா ரொம்ப கஷ்டமான டெரெயினில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். படம் டாப் கிளாஸாக இருக்குது. சூரி ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். செகண்டில் அவருக்கான ரோல் வந்து ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பிரமாதமாக பண்ணியிருந்தார். சேத்தனோட ரோலும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. இறைச்சலே இல்லாத ப்ளசண்ட்டாக இருந்தது. அனிருத் மாதிரி இல்லாமல் இது எவ்வளோ நல்லா இருக்குது, அது எவ்வளோ நல்லா இல்லைன்றதை இது காமிக்குது. நல்லா இருக்குது. அதாவது மெசேஜ் இருக்குது, அதாவது கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் மெசேஜ் இருக்குது. விஜய் சேதுபதி நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. சூரியோட நல்லா அடிச்சிருக்காரு. நல்ல படம் தான் சொல்லலாம். இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம்லாம். அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஒன்றும் தெரியலைங்க. மெசேஜே இல்லை. நம்ம ஸ்டோரி டெல்லிங்க சொல்லலை. அந்த காலத்தில் நம்மளை தாத்தா பாட்டிங்க சொல்லி வளர்த்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீடம் வேணும்ல. இல்லை இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் யாரும் பார்க்கலையே. ஜாதி இதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அது கரெக்டு, பார்க்கறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த மெசேஜ் வந்து ஃப்ரீடம் தான் கேட்குறாங்க. ஃப்ரீடம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. முடிஞ்சு போனதில்லை. இனி யாருக்கு விடுதலை வேணும்? சுதந்திரமாக தானே இருக்கும். ஞாபகப்படுத்துறது என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லை அது அந்த காலத்து வழி. அது தானே அந்த காலத்து வழி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை கரெக்ட் சொல்றது ரைட். அந்த காலத்தில் பண்ணையார்கள்லாம் பண்ணது தான் அது. ஆமாம். இல்லை கரெக்ட். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. இல்லை ஞாபகப்படுத்த வேணாம். அது வந்து நம்ம நடந்து வந்த பாதை. அதை நீங்கள் திரும்பி பார்க்கணும். பசங்களுக்கு நீங்கள் சொல்லட்டா யாருக்கு தெரியும்? இப்போ எனக்கு தெரியுது. மனசுக்குள்ள ஒரு வன்மமாக வந்துட்டே இருக்காங்க. வராது. ஏன்னா பண்ணையார்கள்லாம் பண்ணி அப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பண்ணையார்கள் நடந்து முடிஞ்சு போச்சு. அது இல்லாமல் இல்லைங்க. இப்போ சரி நீங்கள் சுதந்திரம் வாங்கின ஏன் சொல்கிறீங்க? இவ்வளோ தியாகம் பண்ணோம் அப்படி இவ்வளோ பேர் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வாங்க அதை சொல்கிறீங்களே. ஹிஸ்ட்ரி வந்து எப்படி சொல்லி தான் ஆகணும் சார்? அது கரெக்டு தான். இன்னும் இது வந்து இல்லை ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஹிஸ்ட்ரி உள்ளூருக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் பகை வந்துகிட்டே இருக்குமே. இல்லை பகையாக தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறானே லாஸ்ட்டில். கடைசியில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஞாபகப்படுத்த வேணாம். அது வந்து நடந்து வந்த பாதை அப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்க வேண்டாமா? சும்மா ஒரு இன்னும் இது மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லைங்க. இது வந்து என்னென்னா அதாவது இந்த பசங்களுக்கு இப்போ இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த கதையெல்லாம் தெரியாது. இப்படிலாம் வந்து தான் நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோம்னு தெரியணும் பசங்களுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி ஞாபகம் வராதுல்ல. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்ட்டு இன்னும் ஒரு அந்த இல்லை வன்மம்லாம் வராது. இந்த ஜெனரேஷன் எல்லாம் ப்ராக்டிக்கல் சார். அந்த மாதிரி வன்மம்லாம் வராது. சரி இந்த நேரத்தில் ஒரு சினிமான்றது ஒரு கமர்ஷியலாக பண்ணிட்டு போகலாமே. இதுக்கு ஒரு வெற்றி இல்லை சார். ஒரு புக்கு ஒரு 1 லட்சம் 10 லட்சம் புக்கு அடித்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாமே. இல்லை எல்லாம் கமர்ஷியலாக பண்ணக்கூடாது சார். கொஞ்சம் மெசேஜ் இருக்குது. படத்தைனா ஒரு இதுக்கு வந்து ஒரு 190 ரூபா டிக்கெட் போடுறாங்க. ஸோ அதை வந்து இப்போ டிக்கெட் சார் நீங்கள் தான் இல்லை சார் சமூகத்துக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் கம்மியாக டிக்கெட் போட்டால் பார்க்குறாங்க. இல்லை சம்பாதிக்கிற ஒரு தாட்டில் தானே அது மாதிரி பார்க்குறாங்க. இல்லை சார் சினிமானா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தீங்களா? இல்லையே. ஒரு படிப்படியும் கொடுக்கணுன்றேன் நான். படிப்படிக்கு நம்ம எவ்வளோ இருக்கு இல்லையா? படிப்படியும் கொடுக்கணும். இதை நான் என்ன சொல்கிறேன்னா விடுதலைன்னு டைட்டில் நல்ல டைட்டில் தான். அது ஃப்ரீடம். அதாவது விஜய் சேதுபதி நடிப்பு அட்டகாசங்க. அதாவது அவருனால நடிக்கிறார். அப்படியே அந்த கேரக்டராக மாறிட்டார். இயல்பாக நடிக்கிறாருங்க விஜய் சேதுபதி. சூப்பர். இளையராஜா மியூசிக் 2 பாட்டு நல்லா இருக்கு. தென் இந்த ஹீரோயின் ஆல்சோ குட். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பிரின்சிபலுக்காக ஒரு சொசைட்டிக்காக ஒரு தலைவர் தேவை சார். இப்போ எந்த தலைவர் நீங்கள் வந்து எல்லோரும் மக்களுக்காக வாழறாங்கன்னு சொல்கிறீங்க? மக்களுக்காக வாழணும்னு சொல்கிறது ஒரு மெசேஜ். ஓகேவா? தேங்க்யூ.